ஹாய் கைஸ், நம்ம ஒரு சூப்பரான காடஸோட ஸ்டோரியை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோ தான் காட்டாங்க. ஆள் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அப்படியே அங்கேயே தூங்கிடுறாரு. அவங்களும் அப்படியே எந்திரிக்க நேற்று அவங்க கனவுல அவங்க பாட்டியை பார்த்துதான் அவங்க சொல்றாங்க. நம்மளும் அவங்கள நினைச்சு லைட்டா ஃபீல் பண்ண நேரத்தை வீணடிக்காம நான் உடனே நான்சு போகணும்னு அவங்க சொன்னாங்க. நம்மளும் கண்டிப்பா மிஸ் லிங்கன்னு சொல்ல, என்ன எதுக்காக மிஸ் எல்லாம் சொல்லி கூப்பிடுறீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. வேற எப்படி கூப்பிடுறது? நான் உங்களோட ஒய்ஃப், என்ன லிங்கனே கூப்பிடலாம். எனது ஒய்ஃபா? நேற்று ஏதோ ஆபத்துல இருக்கேன்னு ஹெல்ப் பண்ண, ஆனா இதெல்லாம் ரொம்பவே ஓவர். அவங்களும் நமக்கு உண்மையிலேயே மேரேஜ் நடந்துருச்சுன்னா சொல்ல, நம்மளும் என்னடா சொல்றான்னு சொல்லி யோசிக்கும் போது அவருக்கு அப்படியே பழைய விஷயங்கள்லாம் லைட்டா ஃபிளாஷ் ஆகுது. கூடவே ஒரு பயங்கரமான தலைவலியும் வந்து அவர் அப்படியே மயக்கமாக. நம்ம ஆண்டியும் அவங்கள கூப்பிட்டு வச்சு நீ சொல்றதெல்லாம் உண்மைதானாங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ உன்னை பார்க்க வந்திருக்கானா? அப்ப நான் பார்த்தது யாருன்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிக்க, இவங்க என்னடா யோசிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது, சரி நான் உன்னை நம்புறேன். அவனுக்கு பழசு ஞாபகம் இல்லைன்னா என்ன, உங்களுக்கான புது மெமரிஸ் நீங்க உருவாக்குங்க. செய்யோ இப்பல இருந்து உன் பொறுப்புங்கிற மாதிரிலாம் நம்ம ஆண்டி சொல்ல, நம்மளும் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்கள கூட்டிட்டு போய் அப்படியே ஊரெல்லாம் சுத்தி காட்டுறாரு. அவங்க ஹெல்ப் பண்ண அந்த குட்டி பையன் அங்க வரான். ஃபரி, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தாத்தாவும் அங்க அப்படியே வர, நான் ஃபேரிலாம் கிடையாது, என்ன நீங்க லிங்கனே கூப்பிடலான்னு அவங்க சொல்றாங்க. சியோவும் நீங்களும் உண்மையிலேயே ஒரு பொருத்தமான ஜோடி தான். யோ தாத்தா, என்னைய பேசுற? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகுங்கன்னு ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் டே பொடியா உன் தாத்தாவை கூட்டிட்டு கிளம்புன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அப்படியே லைட்டா வெக்கப்பட்டுட்டு, ஒருவேளை நம்ம உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்தா அப்ப நீங்க வருத்தப்படுவீங்களான்னு கேக்குறாங்க. நம்மளும் தலையை சுரிஞ்சுக்கிட்டே, இல்ல அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் உங்களை இப்பதானே பார்த்திருக்கேன், அதான் சரி வாங்க உங்களை ஒரு கடைக்கு கூட்டிட்டு போற நாள் சொல்ல. இப்ப அப்படியே அந்த சிஸ்டர்ஸோட கடையை தான் காட்டுறாங்க. நம்ம அக்கா இருக்கும் போது இவன் அப்படி வேற ஒரு பொண்ணோட சுத்தலான்னு சொல்லி சிங்கோட சிஸ்டர் ஒரு பக்கம் சம கோவத்துல இருக்கு. ஆமா இவ யாருன்னு கேக்குறாங்க. இது லிங். உனக்கும் எவ்வளவுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டேன். அது எங்க தூரத்து சொந்தக்கார ஒரு பாட்டியோட பேத்தி தான் இவ. அவங்க கோவப்படுறத பார்த்து நம்ம ஹீரோயினும் அவங்க உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸானு கேக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாதான் வளர்ந்தோம். அவங்க முகமே மாறிடுது. அப்பனா அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா? நம்மாலி என்னது அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இல்ல நான் அப்பெல்லாம் யோசிச்சதே கிடையாது. அவங்க சிஸ்டரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ தானடா 5 வயசா இருக்கும் போது அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவங்க கேட்க, ஓவரா பேசுறவ வாக்கையில வச்சு முக்கவனும் தான் சொன்னேன், அதெல்லாம் பண்ணிட்டா இருக்கேன். ஜியோ நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நீ சின்ன வயசுல ஜட்டி போடாம சுத்தின கதையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துற பாருன்னு அவங்க சொல்ல, நம்மளும் பதறி போய் அவங்கள ஓரமா இழுத்துட்டு போயிடுறாரு. ஏமா மானத்தை வாங்காத. அவங்க சிஸ்டரும் சரி சரி விடுன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்த, நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க எல்லாரையும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்களும் அவங்கள பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கு. நம்மளும் அவங்கள கூட்டிட்டு போய் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்பவே ஹாப்பியா பாத்துக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கும் அவங்க மேல ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நான்சோட பேலஸ் தான் இப்ப காட்டுறாங்க. அரசர் இறந்து போன அவர் ஒய்ஃபோட போட்டோ முன்னாடி நின்று அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எல்டர் சீன் சொல்லி ஒருத்தர் இப்ப அப்படியே அங்க வர, நேத்து என் ஒய்ஃப் என் கனவுல வந்தா, லிங்க நினைச்சு அவ ரொம்பவே கவலைப்பட்டா. எனக்கு என்னமோ அவளுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு தோணுது. ஆனா அந்த எல்டர் ஏற்கனவே பிரின்சஸ் தேடி நாங்க எங்க ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம பிரஸ் லேடி கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல, அவரு என்ன சொன்னாலும் அரசருக்கு லைட்டா பதட்டமாவே தான் இருக்கு. அவ நான்சோ எப்போ வேணாலும் வரலாம், வந்த உடனே அவளை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தலைவலியில அப்படியே துடிக்க ஆரம்பிக்கும். அந்த எல்டரும் குயின் இறந்ததுல இருந்து நீங்க இப்படிதான் இருக்கீங்க, கொஞ்சமாவது உங்க ஹெல்த்தை பாத்துக்கங்கன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் திரும்ப நம்ம ஹீரோயின், நம்ம ஹீரோவோட இடம் அவங்க மக்கள்னு சொல்லி எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இருந்து இது உன்னோட வீடு தான், உன்னை இதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன், நீயும் உனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் என்ஜாய் பண்ணலான்னு ஒரு சொல்ல. ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. நான் உன் பாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் உன்னை கண்டிப்பா நான்சோ கூட்டிட்டு போவேன்னு அவரு சொல்ல. இப்ப நேரா நம்ம ஆண்டி கிட்ட தான் வந்து நம்மால் கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க விடவே மாட்டாங்க. அவளை கூட்டிட்டு போறதுக்கு முதல் நீ யாரு? நான் ஒரு ஆணழகன், எனக்கு சமைக்க தெரியும், மார்ஷல் ஆர்ட் கூட நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஆமா நீ போறதுக்கு
அதுக்கு பேர்லாம் மார்ஷல் ஆர்டா? நான் அவ பாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம அவளை எப்படி என்னால தனியா அனுப்ப முடியும்னு ஆள் கேட்க அவங்களும் ஒரு கட்டத்துல நீ உண்மையாவே போகணும்னு ஆசைப்படுறியா? ஆளும் ஆமான்னு சொல்ல அவங்களும் அவர் அப்பாவோட ஸ்வாட் எடுத்து அப்படியே அவரு கையில தராங்க. இது எதுக்காக நீங்க இவ்வளவு நாள் என்கிட்ட காட்டல? மரக்கட்டையை வச்சு நீ இல்லாத வேலை பண்ணவ, அதான் உனக்கான நேரம் வரட்டும்னு சொல்லி நான் காத்திருந்தேன். அவரோட அப்பா அம்மாவே உருவாக்குன 2 புது மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கையும் அவங்க அப்படியே அவர் கையில தராங்க. நான்சு போற வழியில இது நீ நல்ல ட்ரைனிங் எடுக்கணும். முதல்ல நம்ம டவுனை விட்டு நீ வெளியே போற மார்ஷல் ஆர்ட்ல நீ இன்னமும் ஒரு கத்துக்குட்டி தாங்கிறத மறந்துடாத. பவர்ஃபுல்லான யாரையாவது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிலாம் அவங்க சொல்ல. நம்மளும் சரி சரின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாரு. நீயும் கடைசியில உன் அப்பா மாதிரியே வேல் டிராவல் பண்ண போறீல? ஆண்டி கவலைப்படாதீங்க, நான் அப்பா மாதிரி திரும்ப வராமலே போக மாட்டேன், கண்டிப்பா உங்களை தேடி வருவான்னு நாள் சொல்ல. இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. நம்ம ஆண்டியும் ஜாக்கிரதையா டிராவல் பண்ணுங்க பத்திரம்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு நான்சு போன உடனே யோசிக்காம அவ பேரண்ட்ஸ் கிட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேளு. நீங்க என்ன பேசுறீங்க, சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. ஆண்டியும் கண்ணீரோட அவங்கள அப்படியே வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க டிராவலும் ஸ்டார்ட் ஆக நம்மளும் போற வழியில அவங்க கொடுத்த அந்த மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு இப்பதான் ஞாபகம் வருது இந்த மூவ்ஸ் எல்லாமே ஆண்டி அவர் அடிக்க ட்ரை பண்ணும்போது அவரு தப்பிக்க யூஸ் பண்ணதுதான். நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது, ஓ ஆண்டி தான் உனக்கே தெரியாம சீக்கிரட்டா உன்னை ட்ரெயின் பண்ணிருக்காங்க. நம்மளும் அவங்க உண்மையிலேயே வேற லெவல்னு சொல்ல அப்படியே அந்த செயலர் கிட்ட நான்சோ நம்ம எப்ப போவோம்னு கேட்கிறாரு. நான்சோவா? நான்சோ நம்ம போக போறது இல்ல, ஆனா இது நான்சோ போற போட் தானே? அது உண்மைதான், ஆனா இப்ப நான்சோல நிலைமை சரியில்லை, அதனாலதான் நாங்க சூசிட்டிலேயே வண்டியை நிறுத்திடுவோம், அதுக்கப்புறம் நீங்க தான் போய்க்கணும்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரியே நான்சோக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்த 2 பிசினஸ் மேனையும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண. நான்சோல என்ன பிரச்சனைங்கிற மாதிரி அவங்களும் விசாரிக்கிறாங்க. அங்க விச்மோன் செக்டருக்கும் மூன் ஒர்க்ஷிப் செக்டருக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வேற. அவங்க சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஒரே கவலை ஆயிடுது. ஆனா நம்மால அதெல்லாம் உன் ஃபேமிலிக்கு எதுவும் ஆயிருக்காது, உன் அம்மாலாம் சேஃபா தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. அவங்களும் நான் சின்ன வயசுல பேலஸ்ல தான் இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன ஐலாண்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க, அப்பையில இருந்து வெளி உலகத்துக்கு நான் வந்ததே இல்லை. நம்ம ஹீரோவும் நானும் ஒண்ணு மாதிரி தான், என் டோனை விட்டு நானும் இப்பதான் முதல் வாட்டி வெளியே வரேன். ஆனா எனக்கு பயமா இல்ல, ரொம்பவே ஆர்வமா இருக்கு. நிறைய மக்களை நம்ம சந்திக்க போறோம், நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நிறைய புது புது விஷயங்களை பார்க்கலான்னு அவரு சொல்ல. அவங்க கிட்டயும் நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம்லாம் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை தான் காட்டுறாங்க. யாரோ ஒருத்தங்க மின்னல் வேகத்துல அங்க ஓடிட்டு இருக்க ஒரு கும்பலை அவங்கள துரத்திட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்களும் சிக்கிடுறாங்க. இவங்க தான் இன்னும் இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கங்க, என் மேல யாராவது கைய வச்சிங்க உங்க கதையை கண்டிப்பா நான் முடிச்சிடுவேன். டக்குன்னு ஒருத்தர் வந்து அவங்கள பிடிக்கும். அவங்களும் கடுப்பாயிட்டு அவர் கூட ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஆள் மொரட்டு கையா இருப்பாரு போல, அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் அவங்கள அசால்ட்டா பிடிச்சி மடக்கிடுறாரு. அவங்க கழுத்திலே ஒண்ணு வச்சு அவங்கள மயக்கமாக்கி தூக்கிட்டு அப்படியே கிளம்ப. இவரு தான் டேங்குன்னு சொல்லி அப்படியே காட்டுறாங்க. இப்ப அப்படியே நான்சோவோட சவுத் ரீஜியன். இன்னும் என்ன தொட்டவனை நான் விட்டதே இல்ல, அம்மா நீங்க அவனை என்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும்னு சொல்லி கத்திட்டு அப்படியே அங்க வர. அந்த டேங்கும் இப்ப அங்கதான் நின்னுட்டு இருக்கான். இவங்க தான் நான்சோவோட பிரிஸ்ட் லேடி. நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, மூன் செக்டர் நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நீ எந்த கவலையும் இல்லாம நம்ம இடத்த விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ற, நீலாம் சவுத்தோட யங் மாஸ்டரான்னு கேட்க இல்லன்னு வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்ப போறாங்க. பிரஸ் டென்ஷனா யார ரிசீவ் பண்ணுன்னு சொல்ல அவங்களும் அப்படியே அங்கேயே நின்னுடுறாங்க. நீ உடனே சென்ட்ரல் பிளைன் போற, நோவா காடோட ஸ்பிரிச்சுவல் பேர்டை கண்டுபிடிக்கிறதா உனக்கான மிஷன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பியர்டு டேமேஜ் ஆனப்ப வாட்டர் டீமன் திரும்ப வேக்கப் ஆனிச்சு. அதை நம்ம வெஜ் குயின் தான் அவங்க உயிரையே கொடுத்து கட்டுப்படுத்தினாங்க. அதே நிலைமை திரும்ப எப்ப வேணாலும் வரலாம். அடுத்த வாட்டி அதை கட்டுப்படுத்தணும்னா நமக்கு அந்த பியர்ட் தேவை. அதை நோவா காடோட வாரிசால மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும்னு அவங்க சொல்ல. அப்ப லிங்க கண்டுபிடிச்சாச்சுன்னு அவங்க கேட்கிறாங்க. இப்போதைக்கு இல்ல, ஆனா அவ சென்டர் பிளேன்ல தான் இருக்கான்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம நோவும் டவுட்டோட உண்மையிலேயே இந்த மிஷினை என்ன நம்பி ஒப்படைக்கிறீங்களான்னு கேட்க அவங்க அம்மா இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக இவ்வளவு கதை என்கிட்ட சொன்னீங்க, டேங் உன் கூட வருவான், அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு அவங்க சொல்ல 2 பேருமே அட் அ டைத்துல இல்லன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஹெட் முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க இதை பண்ணிதான் ஆகணும். அப்படியே கட் பண்ணா சூசிட்டில இருக்கிற நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. அவங்க அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா வழியா போயிட்டு இருக்க. யாரோ அடி வாங்கி கதறிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சவுண்ட் அவருக்கு கேக்குது. இப்ப அப்படியே லினியோங்கிற ஒரு புது கேரக்டரை காட்டுறாங்க. 2 பேரை கட்டி வச்சு என்ன தைரியம் இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிருப்பேன்னு சொல்லி அவங்க அப்படியே அந்த பையனை போட்டு வெளுத்தெடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இப்ப அங்க வந்துடுறாரு. ஒரு பொண்ணா இருந்துட்டு ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிற, ஏன்டா பொண்ணுனா என்ன, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் டக்குன்னு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண. 2 பேரும் காட்டுத்தனமா சண்டை
போட்டுக்கிறாங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோயினும் மாட்டிட்டு இருந்த 2 பேரையும் ரிலீஸ் பண்ணி விட அந்த பையன் முதல்ல அங்கிருந்து எகிரி குதிச்சு ஓடிடுறான். பின்னாடியே அவங்களும் நில்லுன்னு கத்திட்டே போற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் லினியோவும் அவங்க சாட்டையை வச்சு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒரு கட்டத்துல அவரு புதுசா கத்துக்கிட்ட டிராகன் பிக்குங்கிற அந்த மூவை யூஸ் பண்ண ஜஸ்ட் மிஸ்ல நிறுத்திடுறாரு. சம்பவம் நடந்திருக்க வேண்டியது. நான் அந்த சாட்டையை தான் பிடிக்க வந்தேன் பொறுக்கி நாயன்னு சொல்லிட்டு அவங்களும் அவரு கன்னத்திலே ஒண்ணு விட பொது சண்டை இப்ப பர்சனல் சண்டையா மாறிடுது. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட போறது இல்ல. ஸ்வாட வேற கையில எடுத்துடுறாங்க. ஆனா நம்மால் அவங்கள விட வித்தக்காரரா இருக்காரு. அவங்க சட்டையை யூஸ் பண்ணி அவங்கள அப்படியே லாக் பண்ண அதே மரத்துல வச்சு அவங்கள இப்ப கட்டிடுறாங்க. நான் யாருன்னு தெரியாம விளையாண்டுட்டு இருக்க, மரியாதையான ரிலீஸ் பண்ணிடு, அப்படி இல்லைன்னா என் அப்பாட்ட சொல்லி உன் கதையை முடிச்சிடுவோன்னு அவங்க சொல்ல ரொம்ப பேசுறால. சரி இங்கே கடக்கட்டும்னு சொல்லிட்டு ஆள் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவங்களும் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்க பாதிலேயே மனசு கேட்காம அவங்க 2 பேரும் திரும்ப வராங்க. என்ன உன் தப்ப உணர்ந்துட்டியா? மன்னிப்பு கேட்டா நாங்க உன்னை விட்டுடுறோம்னு சொல்ல உன்கிட்ட யார ஹெல்ப் கேட்டு கெஞ்சினது? எனக்கு இங்கிருந்து எப்படி தப்பிக்கணும்னு நல்லாவே தெரியும்னு அவங்க சொல்றாங்க. திமுறை பாத்தியா? சரி வா போவோன்னு சொல்லிட்டு அவரும் ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே கிளம்ப யாரோ சில பொறுக்கி பசங்களோட சவுண்ட் இப்ப அங்கிருந்து கேக்குது. லிங்கியும் கையெடுங்கடான்னு சொல்லி அப்படியே கத்திட்டு இருக்க அவங்களும் திரும்ப அப்படியே அங்க வந்துடுறாங்க. ஏண்டா என்னதான் நீங்க மோசமானவனுங்களா இருந்தாலும் இவ்வளவு மாதிரி ஒருத்திக்கிட்டையுமா அவங்க வேலையை காட்டுவீங்க? ஆனா அவனுங்க பல்ல காட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ஐ ஒன்னு லேடிஸ்ன்னு சொல்லி அப்படியே வாய் போலக்க நம்மளும் கடுப்பாயிட்டு அவனுங்களை போட்டு பொழந்து கட்டி அங்கிருந்து ஓட விட்டுறாரு. நம்ம ஹீரோயினும் அவங்கள ரிலீஸ் பண்ண நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்கன்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்களே தள்ளி விட்டுறாங்க. நம்மளும் கடுப்பாயிடுறாரு. உன்னை தனியா விட்டு போவானான்னு சொல்லி திரும்ப கூட்டு வந்தது அவதான். அவகிட்டயே மோசமா நடந்துக்கிறீல, நீ எப்படிப்பட்டாலும் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அவங்களை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப கடுப்பான லினியவும் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு வந்து டக்குன்னு ஒரு சொருகிடுறாங்க. ஆனா இதை அவங்களே எதிர்பார்க்கல. நீ ஏன் இதை தடுக்காம விட்ட? அடி பாவி, அசந்த நேரத்துல கூத்திட்டு ஏன் தடுக்கலன்னு வர கேக்குறியா? பதறிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து ஓடி போக நம்மளும் மயக்கமாய் கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் தான் அவங்களோட ரிகரேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட காயத்தை அப்படியே சரி பண்றாங்க. ஆனா அவங்க பவர்ஸ் அதிகமா யூஸ் ஆயிடுச்சு போல ஒரு கட்டத்துல அவங்களும் அப்படியே மயக்கமாக இப்ப அந்த பக்கமா போயிட்டு இருக்கிற சில ஊர்க்காரங்களை தான் காட்டுறாங்க. அவனுங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஸ்னேக் டீமன்னு சொல்லி கதறிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கும். அவங்களோட பாதி உடம்பு இப்ப அப்படியே பாம்பா மாறி இருக்கிற மாதிரி காட்டு. ஹீரோயினும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால மயங்கி கிடக்க நம்மால் அப்படியே கண்முழிக்கிறாரு. நம்மளதான் அவ சுருகிட்டாலே அப்புறம் எப்படி நமக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லி அவர் அப்படியே முழிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அரமயக்கத்துல நல்லவேளை உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்றாங்க. அவரும் நீ உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணியா? அவங்களும் அவங்க கத்துக்கிட்ட விச் கிராஃப்ட் டெக்னிக்ல இருந்து ரெக்ரேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணதா சொல்றாங்க. அதனாலதான் அவங்க டயர்டா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இனிமே இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்ல அவங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அப்ப அவங்க கால் லைட்டா ஸ்லிப் ஆக கொஞ்சம் முன்னாடி அவங்க பாதி பாம்பா மாறி இருந்த விஷயம் அவங்கள பார்த்து சில பேர் பயந்து ஓனதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்க அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே லினியும் அவசரமா ஒரு டாக்டரை கூட்டிட்டு இப்ப அப்படியே அங்க வர அவங்க ஸ்வாட் மட்டும் அங்க சுருகி இருக்கு. ஆனா அங்க நம்ம ஹீரோவை காணும். டாக்டரும் ரத்தத்தை பார்த்துட்டு பெரிய காயம்தான், ஆனாலும் அவங்க இருந்து கிளம்பிட்டானா அப்ப அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் சூசிட்டே தான் காட்டுறாங்க. நம்மால் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு வர கடைக்காரரும் வாங்க மேரேஜ் காம்படிஷனுக்கு தானே வந்திருக்கீங்க, ஆள் இல்லைன்னு சொல்ல அப்பனா உங்களுக்கு எந்த ரூமும் கிடைக்காது. லின் மாஸ்டர் 7 நாளைக்கு மொத்த ஹோட்டலையும் புக் பண்ணிருக்காரு. காம்படிஷனுக்கு வரவங்க மட்டும்தான் இங்க தங்கணும்னு அவரு சொல்ல அப்படியே இந்த பக்கம் லின் மேன்ஷனை தான் காட்டுறாங்க. நம்ம லினியோ நேரா அப்படியே உள்ள வர அவங்க காட் கேட்ட நம்ம ஹீரோவோட அடையாளத்தெல்லாம் சொல்லி உடனே சிட்டி ஃபுல்லா போய் தேடுங்க, அவனை எங்க பார்த்தாலும் என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அவங்களோட அப்பாவும் இப்ப அப்படி அங்க வராரு. இந்த வாட்டி எங்க போன சவுத்தா வெஸ்டர்ன் அவரு கேட்க சிட்டிக்கு வெளியே இருக்கிற ஃபாரஸ்ட்னு அவங்க சொல்றாங்க. லினியோ நான் உன்னை ஏற்கனவே வான் பண்ணிருக்கேன். ஏற்கனவே நம்ம ஊர்ல நிறைய பொண்ணுங்க காணாம போயிட்டு இருக்காங்க, நீ ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? நான் ஒண்ணுமோ சின்ன பொண்ணு இல்ல, என்ன எனக்கு ப்ரொடக்ட் பண்ணிக்க தெரியும்னு அவங்க சொல்றாங்க. ஆள் அவர் ஏற்பாடு பண்ணிருக்கிற மேரேஜ் காம்படிஷனை பத்தி அவங்க கிட்ட சொல்ல அவங்க என்னால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அம்மா இல்லாத பொண்ணுன்னு உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தது ரொம்பவே தப்பாயிடுச்சு. இதை பாரு, நிறைய டேலண்டான பசங்களாம் இந்த வாட்டி காம்படிஷனுக்கு வந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா உனக்கு பிடிச்ச போய் அதுல கிடைப்பான். அவங்களும் அப்ப சரி நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாம், மேட்ச்ல என்ன எவனாவது தோக்கடிச்சிட்டா ஓகே, அப்படி இல்லைன்னா திரும்ப என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி நீங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவரும் வர வழி இல்லாம சரி டீல்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம லினியோவையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற லீஜனுங்கிற ஒரு புது கேரக்டர் தான் இப்ப காட்டுறாங்க. ஆள் ஒரு படத்தை வரைஞ்சு வச்சுட்டு தண்ணியும் கைமா அப்படியே அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க வெளியே ஒரு கடைக்காரர் தான் இப்ப காட்டுறாங்க. ஒரு சின்ன பையன் கடைக்குள்ள புந்து சாப்பாடு ஆட்டையை போட்டான்னு சொல்லி
சொல்லி அவர் அப்படியே அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. அங்க வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவனே ஒரு சின்ன பையன் அப்படி என்ன சாப்பிட்டுட்டான்னு சொல்லி அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆள் அவனுக்கான பில்லை செட்டில் பண்றதா சொல்ல அவரும் ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கணக்கு போட்டு பார்த்து 5 சில்வர் காயின்னு சொல்றாரு. என்னது 5? ஒரு ஃபேமிலியே ஒரு மாசம் ஃபுல்லா சாப்பிட்டாலும் 2 சில்வர் காயின் தானே ஆகும்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த பையனை விசாரிக்கிறாங்க. அவனுக்கு அப்பா அம்மானு யாருமே கிடையாதான். அவங்களும் சியோ இவனுக்கு நம்மளே சாப்பாடு வாங்கி தரலாம், நம்மளும் கணக்கு முடிச்சிட்டு புது சாப்பாடும் கொண்டு வர சொல்ல ஒரு பெரிய சட்டி ஃபுல்லா சோறு கொண்டு வராங்க. ஒரு சின்ன பையனால இவ்வளவு எப்படி சாப்பிட முடியும்? கடைக்காரர் வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சொல்ல அந்த பையனும் டக்கு டக்குன்னு அள்ளி வாயில போட்டு மொத்த சட்டியும் காலி பண்ணிடுறான். எனக்கு ஒண்ணுமா பசிக்குது. ஆளும் அடுத்த ரவுண்ட ரெடி பண்றாரு. அதையும் அவ அப்படியே வெட்டி வீச ஆரம்பிக்க நம்ம ஹீரோ ஒரு ஆளால எப்படி இவ்வளவு சாப்பிட முடியும்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இவனுக்குள்ள ஒரு டீமன் வாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அது பேரு கூட கிளிட்டன் டீமன் சொல்லிட்டு நம்ம ஜின் அப்படியே மாசா ஸ்லோ மோஷன்ல உள்ள வர ஆள் அப்படியே தடுக்கி குப்புறவில போயிடுறாரு. நம்ம ஹீரோ அப்படியே தாங்கி பிடிக்க நம்ம ஹீரோயினும் கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே வெளியே கூட்டிட்டு போறாங்க. அவங்க அப்படியே அவங்க பவர் சவமால யூஸ் பண்ண அவனும் வாந்தி எடுக்கிறான். ஒரு ஏலியன் பூச்சி மாதிரி ஒன்னு வெளியே வந்து விழுது. அதை ஒரு பாட்டில பிடிச்சி இதான் கிளிட்டன் டீமன் சொல்லி அதை அப்படியே அவங்க கிட்ட காட்டுறாங்க. நான் இதை பத்தி கதையில மட்டும்தான் படிச்சிருக்கேன், அப்பனா இது நிஜமா? நம்ம ஹீரோயினும் இந்த டீமன் இங்க இருக்குன்னா அப்ப கண்டிப்பா பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான டீமன் இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஜின்னும் ஆமா ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கிற ஒரு கேவ்ல ஒரு ஸ்னேக் டீமன் இருக்கிறதா ஊர் மக்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நிறைய லேடிஸ்லாம் கூட இப்ப இங்க காணாம போயிட்டு இருக்காங்க நாள் சொன்னேன். அவங்க அப்படியே லைட்டா ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் சொன்ன சூசன் செக்டர் பேரை வச்சுக்கிட்டு நான் அங்கிருந்து தான் வரேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல அவரும் அப்ப நீங்க மார்ஷல் ஆர்ட் மாஸ்டர்ஸா, சரி வாங்க உட்காந்து பேசுவோம்னு சொல்லி அவர் அப்படியே உள்ள கூட்டிட்டு போக லியோஜினுக்கு ஊர்ல வேற லெவல் மரியாதை இருக்கு. அவரு கூட போனதுனால நம்ம ஹீரோக்கும் இப்ப ஒரு நல்ல ஹோட்டல்ல ஒரு சூப்பரான ரூம் கிடைக்குது. அப்புறம் சொல்லுங்க நீங்க 2 பேரும் கப்பிள்ஸா? நம்மால் அப்படியே நெளிஞ்சுக்கிட்டே ஒன்னும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. அவரும் உங்களை பார்க்கும்போது எனக்கும் என் ஆள் தான் ஞாபகத்துக்கு வர, நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல ஜெயிச்சா மட்டும்தான் என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஆனா எனக்கு மார்ஷல் ஆர்ட் சுத்தமா வராது. நம்ம ஹீரோயினும் இவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னா அவங்கள உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமான்னு கேட்க அவளை பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, நியாயத்துக்கு துணை அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பா, ரொம்ப பண்பானவ பாசமானவன்னு சொல்லி ஆள் அப்படியே எடுத்து விட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் இவ்வளவு சொல்லிட்டு நாளைக்கு அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றத நீ வேடிக்கை பார்க்க போறியா? அவரும் இல்லைன்னு சொல்ல அப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்மால் நல்லா தூங்கி எந்திரிக்கிறாரு. முழிச்ச வேகத்துக்கு சரிவா நம்ம போய் மேட்ச் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு அவர் அப்படியே அங்க கிளம்பு. ஊரே அன்னைக்கு நடக்க போற காம்படிஷனுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஏற்பாட பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது ஜின் சொன்னது அப்ப இந்த ஊர் தலைவரோட பொண்ணா, பெரிய இடத்தை சேர்ந்தவங்க மார்ஷல் ஆர்ட்லயும் பெஸ்டா இருக்காங்கன்னா அப்ப ஃபாரஸ்ட் ஏரியால நம்ம சண்டை போட்டுமே அவங்களா? சீச்சி அந்த பைத்தியமா இருக்கிறது நம்மால் சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே நம்ம லினியும் அப்படியே மாசா ஸ்டேஜ்ல ஏறி அங்க வராங்க. அப்ப இவதானா அவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம உடனே கிளம்பிடலான்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அட வெயிட் பண்ணு, இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போற அந்த துரதிருஷ்டசாலி யாருன்னு பார்த்துட்டே போவோம். அவங்க அப்பாவும் போன வாட்டி நடந்த அதே ரூல்ஸ் தான் சொல்லி காம்படிஷனே இப்ப ஸ்டார்ட் பண்ண அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கூட்டமே அங்க போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் மொட்டையா ஒருத்தன் வந்து வாங்கி கட்டிட்டு போக அடுத்ததா ஒரு தடி தாண்டவராயன் அப்படியே மேல வரான். லினியோவும் அவங்க சாட்டையை வெளியே எடுத்துடுறாங்க. ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அவனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அவங்க அப்படியே அவனை இழுத்து வெளியே பறக்க விட வேற யாருக்காவது என்ன சேலஞ்ச் பண்ற தைரியம் இருந்தா மேல வாங்கன்னு அவங்க சொல்றாங்க. நான் இருக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம லீஜின்னு ஆள் சாமுராய் கெட்ட போட்டுட்டு அப்படியே மாசா ஸ்டேஜ்ல வந்து ஏறாரு. அடே மாமா நீங்க என்ன பண்ற? ஆள் அவங்களோட அத்தை பையன் தான் போல. மாமா கீமாலாம் இங்க கிடையாது, நான் ஒரு காம்படிட்டர். லினியோ நீ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நீ தான் கண்டிப்பா ஜெயிப்பன்னு சொல்லி அப்படியே கத்திட்டு இருக்க. அவங்களும் திரும்ப இவனான்னு சொல்லிட்டு இப்ப என்ன உனக்கு உதவ வாங்கணும் அவ்வளவுதானே, சரி வான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இவ்வளவு நாளா அவங்க எல்லாரும் மொக்கு பீஸா நினைச்சிட்டு இருந்த நம்ம ஜின்னு இப்ப பாஞ்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அவரால் எப்படி இது முடியுதுன்னு சொல்லி லினியோக்கே சாக்கா இருக்கு. எல்லாமே நம்ம ஹீரோவோட வேலை தான். உனக்கு சண்டை போட தெரியலனாலும் பரவாயில்ல, உன் ஆப்பனண்டோட மோச என்னங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு அதுல இருந்து நீ தப்பிக்க கத்துக்கிட்டாலே போதும். உனக்கு பேட்டில ரொம்ப நேரம் டைமும் கிடைக்கும், நீ ஜெயிக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அதான் 2-3 ரவுண்ட் போக விட்டு ஆள் களத்துல இறங்கி இருக்காரு போல. லினியோ நான் உன்னை அட்டாக் பண்ண போறது இல்ல, ஆனா அதே மாதிரி உன்னாலே என்ன அட்டாக் பண்ண முடியாது. இந்த ஆட்டத்தை முடிச்சுக்கலாமா? நான் ஒரு கேட்க ஆட்டத்தை தானே முடிக்கணும், நான் முடிக்கிறேன். அடுத்த 10 மூக்குள்ள நான் உன்னை வெளியே தள்ளலாம், நீ ஜெயிச்சிட்டதா வச்சுக்கன்னு அவங்க சொல்லிடுறாங்க. அட்டாக்கும் ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3ன்னு நம்மளால அப்படியே
எண்ணிக்கிட்டே இருக்கேன். கடைசியா 9வது மூளை வந்து அவர் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாரு. இன்னும் ஒரே ஒரு மூதான். ஒட்டுமொத்த கூட்டமும் நம்ம ஜின் பக்கம் தான் இருக்காங்க. அப்பதான் லினியோ அவங்களோட சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்றாங்க. அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு அவரு கிட்ட வரேன் ஜின்னு சொல்லிட்டு அவரு கையை பிடிக்கிற மாதிரி வந்து டக்குன்னு அவரு நெஞ்சிலே எட்டு மிச்சிடுறாங்க. அவங்க காதல் வலையில விழுந்து நம்மளும் அவுட் ஆக. இந்த வீணா பணம் ட்ரிக்க வச்சுலாம் உன்னால என்ன ஜெயிக்க முடியும் நினைச்சியா? ஏமா யாருமே உன்னை ஜெயிக்கலனாலும் இங்க கடைசியில தோக்க போறது நீதாமா. உனக்கு கல்யாணமே ஆகாது. அவங்களும் உனக்கு அடிபட்டிருக்கேன்னு பாக்குறேன் ஓடி போயிடுன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் நான் வைரம் பஞ்ச கட்ட எனக்கு ஒன்னும் ஆகாது. இது மட்டும் மேரேஜ் காம்படிஷனா இல்லாம இருந்தா நானே மேல வந்து உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்திருப்பேன். அவங்களும் சரி வாடா பாத்துருவோன்னு சொல்றாங்க. இப்ப நடக்க போறது வெறும் பேட்டில் மட்டும்தான், காம்படிஷன் இல்லைன்னு அவங்க வாக்கு கொடுக்க நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்றாங்க. ஆனா நம்மாலு நான் யாருங்கத காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே மேல போக ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளவு நேரம் சாட்டையை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இப்ப ஸ்வாடியும் வெளியே எடுத்துடுறாங்க. நம்மளும் வேற லெவல்ல சம்பவம் பண்ண அவங்களும் வாங்குன்னு வாங்குறாங்க. ஆள் அவர் ஸ்வாட தொடாமலே அவங்கள அட்டாக் பண்றாரு. கடைசியில மேட்சுக்காக பண்ண டெக்கரேஷனை வச்சு அவங்கள அப்படியே லாக் பண்ணி அந்த இடத்துல தொங்க விட கூட்டமே கை தட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த துணி கிழிஞ்சு விழ நம்ம ஹீரோவும் அவங்கள காப்பாத்த அப்படியே ஓடி வராரு. அவங்கள தான் கேட்ச் பண்ண போறான்னு பார்த்தா கீழே இருந்த கருப்பாம்பூச்சி அவரு காப்பாத்திட்டு போக அவ்வளவுதான் லினியோவும் உளுந்து வாடுறாங்க. அவங்க அப்பாவும் இப்ப ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. நீ உண்மையிலேயே சமயம் சண்டை போட்ட, உன் பேரு என்னன்னு கேட்க நம்மளும் சியோன் சொல்றாரு. 5 வருஷமா இந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு வழியா அதோட வின்னர் கிடைச்சிட்டான். அடுத்த 3 நாள் கல்யாண சாப்பாடு தான், எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு ஆள் சொல்ல நம்ம ஹீரோ சாக்காயிடுறாரு. ஏதோ ஃபேமிலி விஷயம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி நான் கிளம்புறேன். தம்பி சென்ட்ரல் பிளான்லயே நாங்க ஒரு பவர்ஃபுல்லான செக்டார் மேரேஜ் காம்படிஷனுக்கான மேட்ச்ல நீ என் பொண்ணு ஜெயிச்சிருக்க. அது ஊரே பார்த்துருக்கு. உன்னால இனிமேல இங்கிருந்து தப்பிச்சிட முடியும்னு நினைச்சியா? யோ ஆனா அவ இது வெறும் பேட்டில் தாயா சொன்னா. அவங்களும் இது ஒத்துக்க மாட்டாங்க. நமக்குள்ள ப்ராமிஸ் இருக்கு, நீ அதை பிரேக் பண்ண புரியா என்ன? அவங்களும் எதுவுமே பேச முடியாம கோவமா அப்படியே வந்து கிளம்பு. நம்ம சின்னும் அப்படியே அவங்க பின்னாடியே போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த லென் மாஸ்டர் டக்குன்னு அவரை கையை பிடிச்சிடுறாரு. அவர் ஆளுங்களும் அப்படியே அவரை ரவுண்டு காட்ட மருமகனே மரியாதையா மேன்ஷனுக்கு வரீங்களா? நம்ம லிங்க ஒரு பக்கம் என்னடா சம்பவம் பண்ணீங்கன்னு சொல்லி அப்படியே முழிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஸ்பிரிச்சுவல் பியர்டை தேடிட்டு வந்துட்டு இருக்கிற நம்ம நோவை தான் காட்டுறாங்க. அங்க ஏதோ காம்படிஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போக நம்ம டாங்க அவங்கள பிடிச்சிடுறாரு. நமக்கு கொடுத்த வேலை இது இல்ல. அவங்களும் சரி சரி விடுன்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் பியர்டு இருக்கு எங்க நாள் கேட்க அதுவும் அங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு கடைக்குள்ள ஓடிடுறாங்க. வந்தது எதுக்காக? ஆனா அவங்க எந்த கவனியும் இல்லாம ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க டாங் சமகாண்டோட அப்படியே நின்னுட்டு இருக்காரு. இந்த 2 ஹேர்பின்மே எனக்கு பிடிச்சிருக்கு, இதை 2த்தையும் நான் எடுத்துக்கிறேன்னு அவங்க சொல்ல அவகிட்ட காசு இல்ல. ஆமா என்கிட்ட இல்லதான், ஆனா உன்கிட்ட இருக்குல்ல. திரும்பி பார்த்தா நம்மால் காணாம போயிடுறாரு. கடைக்காரரும் ஹேர்பினை புடுங்கிட்டு அவங்கள வெளியே துரத்த அவங்க சமகோவத்தோட நம்ம டேங்க் கிட்ட வந்து அந்த காசை கேட்டு பிரச்சனை பண்றாங்க. ஸ்பிரிச்சுவல் பியர்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இது நமக்கு கொடுத்த பட்ஜெட், இதை என்னால தேவையில்லாம செலவு பண்ண முடியாதுன்னு அவரு சொல்றாரு. அவங்களும் நீ என்னடா சொல்றதுன்னு சொல்லிட்டு பணத்தை புடுங்க ட்ரை பண்ண நம்மளும் யங் மாஸ்டர்னு கூட பார்க்காம அவங்கள அடிச்சு படுக்க வச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்கள அப்படியே ரிலீஸ் பண்ண அவங்களும் உட்காந்து அப்படியே அலார முடிச்சிடுறாங்க. யங் மாஸ்டர்னு சொல்லி என்ன செக்டர்ல இருக்கிற எல்லாருமே ஒதுக்கி வச்சுட்டாங்க. நானும் ஒரு சாதாரண பொண்ணு தான், எனக்கும் ஆசைலாம் இருக்காதுன்னு சொல்லி அவங்க கேட்க நம்ம டாங்கும் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க கோவமா இங்கிருந்து கிளம்புன்னு சொல்ல ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த வீடியோவும் முடியுது. நம்ம ஹீரோ வசமா இப்ப லின் செக்டர்ல சிக்கிட்டாரு. ஆள் இந்த மேரேஜ்ல இருந்து தப்பிச்சாரா? அவருக்கும் லின்னியுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம ஹீரோயினோட நிலைமை என்னங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.